அப்படியே அழுகிறான். எனக்கு பிறந்தது மூத்த குழந்தை இறந்துச்சு சாமி. சாமி நீங்கள் பார்த்தீங்களான்னாரு. ஆமாம், நான் தூக்கத்தில் இருந்தேன், பக்கத்தில் நினைச்சு உங்கள் பையனோட பேசுது, உறவாடுது, அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் அந்த குழந்தைக்கு நினைச்சு நீங்கள் சாமியை கும்பிட்டு எல்லாம் பண்ணுங்கள். அந்த குழந்தை உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு சொன்னாங்க, நான் இங்கே என்ன செய்யணும்னாரு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு குட்டி ஆன்மாவானது தனது தாய் தந்தையை சுற்றிக்கிட்டே வரும். நீங்கள் எங்கே போனாலும் பின்னுக்கு ஏறி உட்காந்துக்கும், அது வரும். அது என்ன செய்யும், அழுதுகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அழுதுகிட்டே இருக்கும். நம்ம இன்னொரு மூத்த பிள்ளைய ரெண்டாவது பிள்ளையை கொஞ்சிக்கிட்டு இருப்போம், அது இறந்து போயிருக்கோம். நம்ம அம்மா நம்மளை கொஞ்சலேன்னு அதுக்கு அப்படியே அழுகும், அரட்டும். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் உண்டா? இப்படி நிறைய பேர் இதை பார்த்தோன்னு சொல்லுவான், இதெல்லாம் கப்சா அள்ளி விடுறாங்கன்னு. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவுன்ட்டு நான் நகர்ந்து தான் போகணும். அதாவது பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. சின்ன குழந்தைய அதுகளுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அது அம்மாவை சுற்றிக்கிட்டே இருக்கும். என்னுடைய பேத்தி, என் தம்பி மகனுக்கு பிறந்த பேத்தி, நம்ம போய் தூக்கணும்னா என்ன செய்யும், அப்படி பார்ப்போம். உலக கழிச்சு பார்த்தோன்னா அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஓடிடும், சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ பிறந்ததில் இருந்து குழந்தைங்க வளர வரணும், அம்மாவிடத்தில் ஒரு இளம் புரியாத பாசம், அன்பு இருக்கு, அந்த பிணைப்பு இருக்கு. அது இறந்து போயிட்டா என்ன ஆகும்னா, இங்கே ஒரு 90 வயசு இறந்து போனேன். இப்போ ஒரு அம்மா இறந்து போயிட்டா, அவங்க பிள்ளைகள் வீட்டில் இறந்து போனா, அவள் ஆன்மா அங்கேயே உட்காந்துருக்கு. பெரியவங்களுக்கே இந்த கதி இருக்க போகும்போது இந்த உலகத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம வெளியே போக மாட்டோம். இந்த பற்று, இந்த பாசம், இந்த நேசம், இந்த உலகம் அவ்வளவு பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அப்பாவுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு இந்த உலகத்தின் மீது அவ்வளவு ஈர்ப்பு இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இறக்கிறதுக்கு யாரும் விரும்புறது இல்லை. இறந்து போவதற்கு யாரும் இங்கே விருப்பமே கிடையாது. வாழணும், வாழணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் சுவாமி, என் பிள்ளைகளை நல்லா இருக்கணும், அமோகமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைகள், குட்டி ஆன்மாக்கள், அது இறந்துச்சுன்னா நான் நமக்கு துன்பத்தை கொடுக்குது. அதுதான் பல குடும்பத்தில் வறுமை வருது, அதுதான் கடனை வருது, அதுதான் சண்டை வருது, அதுதான் தொழில் விருத்தி இல்லாமல் போகுது, அதுதான் தரித்திரத்தை தருது, அதுதான் குடும்பத்தில் அமைதியை நிம்மதி இல்லாம போகுது. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. உயிரோடு வாழ்ந்து மறைந்தவர்களுக்கே நம்ம எதுவும் செய்யறது இல்லை. குலதெய்வத்தை அவங்களுக்கு சரியா வணங்குறது இல்லை, குடும்ப தெய்வத்தை சரியா வணங்குறது இல்லை. ஆமா, இந்த கனி தெய்வம் வீட்டுக்கு உள்ள வராது, வீட்டுக்கு வெளியில் காவல் தெய்வமான காலன் நிற்பான். அவரை தாண்டி இறந்து போன அந்த ஆன்மா நம்ம வீட்டுக்குள்ள வரவே முடியாது. ஆனால் சொந்த வீட்டுக்குள்ள இறந்து போய், அதனாலதான் அந்த காலத்துல பிள்ளைகள்லாம் தலைசா பிள்ளைகளை இறந்துட்டு குழியை தோண்டி வீட்டுக்குள்ளே புதைச்சிருவோம். நீங்க வேணா நம்பிக்கை என்ன போய் கேளுங்க. அதனாலதான் என்ன ஆகும்னா, அந்த கன்னி ஆன்மாவை வீட்டுக்குள்ள உண்மையை அழைக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் காவல் தெய்வம் இருக்கு. அப்ப அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு, நீ இந்த வீட்டுக்காரரு நான் யாரும் தெரிஞ்சுக்கிறது, ஐடி கார்டு இருக்கா கேட்கும். அது ஒரு இதுல அப்ப அதை அழைச்சுதான் நம்ம வழிவிடணும். அதனால அந்த கன்னி ஆன்மாவை உள்ள அழைக்கணும். இதை முறையாக நல்ல நம்பிக்கைக்குரிய ஆளுகளை வச்சு பூஜை பண்ணி செஞ்சு அதை உள்ளுக்குள்ள அழைக்கணும். அப்படி நீங்கள் அழைத்து அந்த பூஜைகளை எல்லாம் செய்யணும். அதற்கு பலி கொடுத்து, அதுக்கு திசைக்கட்டு உடல் கட்டு அறிந்தவரால் தான் அந்த காலனுக்கு பூஜை பண்ணணும். அப்படி இல்லைன்னா, அதனால அந்த காலத்துல நம்ம வீட்டுல எல்லாம் பாருங்க, இன்னைக்கு சில வீடுகள்ல வாசல்ல மதுரை வீரன், பொம்மி, வெள்ளையம்மா படத்தெல்லாம் மாற்றாங்க. அது ஒரு நீங்க ஏதாவது ஒரு தெரியாம மந்திரம் தெரியாம நீங்க ஒரு படையல் போட்டீங்கன்னா வேற ஏதாவது ஒரு தேவதை வந்து தின்னுட்டு போயிடும். அதனால இறந்து போனது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்பது தக்கப்படி அவர்கள் பொருள்கள் எல்லாத்தையும் வச்சு விளையாட்டு பொம்மை, கண்மை, வளையல் போட்டு, பூ, கண்ணாடி சீப்பு, மஞ்சள், குங்குமம், வாசனை திரவியமெல்லாம் வாங்கி வைத்து மூடி, மஞ்சள் தெளித்து குங்குமம் வைத்து அதை ஒரு மரப்பெட்டியில் வைத்து அதை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யணும். அப்படி செய்யறதுக்கு முன்னால பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு விநாயகரை வணங்கி காளியம்மன்கிட்ட போய் சாமி கும்பிட்டு அவ விபூதி அவ கயிறை கட்டி அவ வச்சுக்கிட்டு, அம்மா என் வீட்டு பிள்ளை மாத்திரம் என் வீட்டுக்குள்ள வரணும், கண்டது மாண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவட்ட சங்கல்பம் செய்து வணங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டீங்கன்னா
நீங்கள் சங்கல்பம் அங்கே பண்ணிட்டு வந்து தான் உங்கள் வீட்டுக்குள்ளே பூஜைக்கு வரும். இப்படி பொருள்களை எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வெளியே மாதிரி எல்லாம் தீபம்லாம் வச்சு புது பானையில் பச்சரிசி பொங்கல்லாம் செய்து அவல் பொரி கடலை நெருப்பில் சுட்ட மாமிசம் சாப்பிட்றவங்க இந்த ஆட்டு ஈரல்லாம் வைப்பார்கள். சுருட்டு கருவாடு இந்த மாதிரி எல்லாம் வச்சு அந்த காலனுக்கு படையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதற்கப்புறமேல் என்னன்னா ஒரு குத்த விளக்கை ஏற்றி தீபம்லாம் சுத்த பூஜை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதற்குரிய சைவ பூஜைகள்லாம் செய்து என்ன பண்ணணும், தீபத்திலிருந்து கும்ப கலசம் வரை பூஜை அறிக்கை வைக்கணும். தீபம் எப்படி இருக்கணும், வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு தீபம் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 23 தீபத்தை ஏற்றி வாசல் வரைக்கும் கொண்டு போகணும். அப்படி கொண்டுட்டு போய் அந்த பொருள்களை அப்புறம் கொண்டுட்டு போய் வச்சு அதுக்கு தீபாரணை பண்ணி சாமியை கும்பிட்டு வைக்கணும். அப்படி வைக்க போகும்போது அந்த பெட்டியில் தர்ப்பை புல்லை வைக்கணும். தர்ப்ப புல்லை நிறைய வச்சு பண்ண போகும்போது தீய சக்திகள் வீட்டுக்குள்ளார வராது. இந்த மாதிரி நீங்கள் முறையான பூஜை செய்தால் அந்த கன்னி தெய்வங்கள், அதனால் அந்த தெய்வங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை தரும் என்று நான் சொல்கிறேன். இந்த கன்னி தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது விநாயகரை பசுஞ்சாணத்தில் 7 பிள்ளையார் பிடிக்கணும், மஞ்சளில் 7 பிள்ளையார் பிடிக்கணும், அரச மரத்தை இலையில் வைத்து அதுலேயும் என்ன பண்ணணும், பச்சரிசி மாவில் 7 பிள்ளையார் பிடிக்கணும், அரச மரத்தை இலையை வச்சு பண்ணணும். கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து கொள்ள வேண்டும், சப்த கன்னிமார்களை நினைத்து வணங்க வேண்டும். இதெல்லாம் செய்து முறையாக வைத்து தென்னம்பாலை வைக்க வேண்டும். வைத்து பூஜை பண்ணி செய்துட்டு பக்கத்தில் காளியம்மன் கோயில் எங்கள் ஊரில் இல்லைன்னா மாரியம்மன் கோயிலில் கூட அப்படி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த